நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, நம்ம சொன்ன மாரி நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, நல்லா உயர்ந்த ஜாதியா இருந்தாங்கன்னா, நல்லா அழகா இருந்தாங்கன்னா, நல்ல பணம் இருந்தாங்கன்னா, நல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அவங்க தங்கள மேன்மையா கருதுவாங்க. பாரபட்சம் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேன்மையா கருதுவாங்க. உலகம் வந்து அப்படிதான் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கடவுள் வந்து அத அப்படி பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கு வந்து என்னன்னா, கடவுள் எப்படி பார்ப்பாரு? பரலோக ராஜ்யம் இந்த உலகத்துக்கு குவாலிஃபிகேஷன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சிருக்காங்க. இதுதான் உலகத்துக்கு குவாலிஃபிகேஷன். உலகம் எதிர்பார்க்கிறது, உலகம் பார்க்குற பார்வை இதுதான் உயர்ந்தவனா உலகம் பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கடவுள் பார்த்தா அப்படி பார்க்க மாட்டாரு. அப்படி பார்க்கவே மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் எப்படி பார்க்குறாருன்னா, அந்த லாசரு என்ப ஒரு ஒரு பிச்சைக்காரன் இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். லாசரு வியாதியில வறுமையில இருந்தாரு. பிச்சைக்காரன் இருந்தாரு. அவர் மரிச்ச பரலோகத்துக்கு போய் ஆபிரகாம் மடியில இளைப்பானாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஐஸ்வர்யன் சம்பரமா வாழ்ந்தான். அவன் நிலத்துக்கு போய் வேதனைப்பட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது கடவுள் எப்படி பார்க்குறாருன்னா, கடவுள் வந்து ஏழை, பணக்காரன், அழகு இல்ல, படிச்சவன், படிக்காதவன் எதுவுமே வித்தியாசமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் பார்க்குற ஒரே பார்வை என்னன்னா, அவன் உண்மையா இருக்கானா, எளிமையா இருக்கானா, உண்மையா இருக்கானா, பரிசுத்தமா இருக்கானா, நேர்மையா இருக்கானா, நல்லா உத்தமனா இருக்கிறானா, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம நல்ல ஒழுங்கான அவருடைய கட்டளைகளை பின்பற்றி ஒழுக்கமா வாரானா, அவனதான் ஃப்ரெண்ட்ஸ் பரலோக ராஜ்யம் பாக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மிஞ்சி போல 100 வருஷம் வாழ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 100 வருஷம் இந்த பூமியில வாழ்வாங்க. இது இது இந்த 5 4 சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த உலகம் அப்படியே உயர்வா பார்க்கும். ஆனா பரலோகம் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்க மறிச்சு பரலோகம் போகும்போது அவங்க சதாகாலம் அரசாங்கம் ஆளுகை செய்வோம். ராஜாவோட பிள்ளைகளா ராஜாக்களா ராஜாத்திகளா நம்ம ஆளுகை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டெஸ்ட் பீரியட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பள்ளிக்கூடம் தான். இந்த இந்த வாழ்க்கையில நம்ம சரி நன்மை தீமை தான் பரலோகத்துல நமக்கு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கடவுள் எதை பாக்குறாருன்னா, உபச்சாரம் பண்ணாம இருக்கிறானா, குடிக்காம இருக்கிறானா, போதைப்பொருள் போடாம இருக்கு, போதைப்பொருள் பாய்க்காம இருக்கிறானா, கரெக்டா வேலை செஞ்சு குடும்பத்தை நல்லா பாக்குறானா, எல்லாம் அப்பா அம்மா நேசிக்கிறானா, மனைவி நேசிக்கிறானா, பிள்ளைகளை நேசிக்கிறானா, அவன் உண்மையா இருக்கிறானா, பொறுப்பட்ட வேலையில உத்தமமா வேலை செய்யறானா, கடவுளுடைய கட்டளைப்படி பயந்து நடுங்கி வாழறானா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் பாக்குறாரு.